விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது சொந்த முடிவை எடுக்க யாரிடமும் வழிகாட்டுதலோ அனுமதியோ பெற வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ளார். மாநில உரிமைகளை பாதுகாப்பதோடு தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்புகளையும் புதிய அரசு நிறைவேற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தனது அரசியல் நிலைக்கு மாறான செயல்பாட்டில் அரசு ஈடுபடுமானால் பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்று வீரபாண்டியன் கூறியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும், மக்கள் விரோத புதிய சட்டத்தை திரும்பப் பெற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மேலும் வலுப்படுத்தி செயல்படுத்த வேண்டும், கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக 4 சட்ட தொகுப்புகளை செயல்படுத்த மாட்டோம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும், எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய 5 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று வீரபாண்டியன் அறிவித்துள்ளார்.